வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம குழந்தை வளர்ப்பு பற்றி தான் சில டிப்ஸ் பார்க்க போறோம். சில சமயம் குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த தப்பு பண்ணிட்டு வரும்போது பேரண்ட்ஸா இருக்கும்போது நம்ம அவங்கள எப்படி கையாளணும்? அவங்க தப்ப சொல்லும் பொழுதே பாஞ்சுக்கிட்டு போய் அவங்கள அடிக்கிறதோ, உதைக்கிறதோ நம்ம திருத்த போனோம்னா, அந்த குழந்தைங்க இனி வருங்காலத்துல ஏதாவது தப்பு பண்ணா நம்மகிட்ட சொல்லவே சொல்லாது. ஆனா அதே சமயம் கண்டிப்பே கூடாதுன்னு சொல்லல. கண்டிப்பு இருக்கலாம். ஆனா அது ஒரு அளவோட இருக்கணும். ஏன்னா, நம்ம அந்த அளவோட இருக்கும்போது தான் எதிர்காலத்துல அந்த குழந்தை நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய அப்பா, அம்மாட்ட சொல்லலாம். அப்படின்னு ஒரு ட்ரஸ்டட் மெம்பரா இருக்கிறதுக்கு அதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்தது பிற்காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அத நான் எங்க அப்பாவோ அல்லது அம்மாவட்டயோ நான் சொல்லி நான் அதுக்குரிய ஒரு தீர்வு காண்பேன். அப்படிங்கிற அளவுக்கு நம்மள அந்த குழந்தைய வளர்த்துக்கணும். அடுத்தது அதே மாரி சொல்லும்பொழுது, நம்ம வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப என்ன அப்டின்னா, அ இப்ப ஒரு அடல்ட் ஒரு அடல்சென்ட் ஒரு பாயோ, ஒரு கேர்ளோ வீட்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு ரூல் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் ஃபாலோ பண்ணா எல்லாருமே அத தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 8 மணிக்கு எல்லாரும் நைட் உட்காந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும். அதை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து அன்னன்னைக்கு அவங்கவங்களுடைய நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாரி சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதனால குடும்ப உறுப்பினர்கள்ட்டயும், குழந்தைகள்ட்ட, அப்பா, அம்மாகிட்ட எல்லாம் ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டாகும். ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டிங் ஒண்ணு உண்டாகும். அடுத்தது அதே மாரி வீட்ல சில சமயம் நம்ம அந்த குழந்தைகள நம்ம லீவு நாள்ல, விடுமுறை நாள்ல அந்த குழந்தைகள நம்ம டூர் கூட்டு போவோம். அப்படி டூர் கூட்டு போனோம்னா, எங்க போறோம்? என்னென்ன பார்க்க போறோம்? எங்க தங்க போறோம்? எல்லா விஷயமும் குழந்தைகள்ட்ட சொல்லணும். "நீ சின்ன குழந்தை தானே, உனக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாது." அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா குழந்தைகிட்டயும் சொல்லணும். அதே மாரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளா இருக்கும்பொழுது, நம்ம வீட்டுடைய வரவு, செலவு கணக்கு, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? நம்ம எவ்வளோ கடன் இருக்கு? எவ்வளோ செலவு பண்றோம்? இந்த மாரி விஷயத்தையும் சொல்லி அந்த குழந்தைகள வளர்த்தோம்னா, குழந்தைகள் அனாவசிய செலவு நமக்கு வைக்க மாட்டாங்க. ஆக சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றது மூலமா, நம்ம குழந்தைகள ரொம்ப நல்ல அழகான குழந்தைகளா, அறிவான குழந்தைகளா வளர்க்கலாம். செய்வோமா?